வணக்கம் மக்களே, நான் கோகுல் பிரசாந்த். இந்த வீடியோவில் நம்ம 2 விஷயம் முக்கியமானதை பார்க்க போகிறோம். ரெண்டுமே பேங்க் நிஃப்டி பற்றி தான். பேங்க் நிஃப்டியில் ஒரு ட்ராப் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது இந்த கேப் அப் கேப் டவுன்லாம் வரும், சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் பேங்க் நிஃப்டி மந்த்லி எக்ஸ்பைரி தான் ட்ரேட் பண்ணுவோம். இந்த கேப் அப் கேப் டவுன் நடக்கிற ட்ராப் விஷயம் என்ன அப்படிங்கிறது தான். பேங்க் நிஃப்டி வந்து மொமெண்டம் பேஸ் பண்ணி ஒரு ஸ்விங்குக்கு எப்படி நகரலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பேங்க் நிஃப்டி ட்ரேடராக இருந்தால் இந்த வீடியோங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தன்னுக்கு வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பேங்க் நிஃப்டியோட மொமெண்டம். இப்போ ஒரு வீக்லி ட்ரேட், நீங்கள் வீக்லிக்குள்ளே ட்ரேட் பண்ண போகிறீங்க. ஒரு ஸ்விங் ட்ரேட் பேங்க் நிஃப்டியில் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1 hour சார்ட் வச்சுட்டு லைக் வந்து இவ்வளோ பாயிண்ட் பிடிக்கலாமா அப்படின்னு நீங்கள் வந்து எதிர்பார்ப்பீங்க. மினிமம் பேங்க் நிஃப்டியில் நம்ம ஒரு வீக்குக்குள்ளே எவ்வளோ பாயிண்ட் பிடிக்க போகிறோம் அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேங்க் நிஃப்டியோட சார்ட் நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த பேங்க் நிஃப்டி சார்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கரண்ட் வீக்கோட நம்ம வந்து வீக்லி சார்ட் தான் வச்சுருக்கேன். நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு 1 hour வச்சுக்கலாம். ஆனால் மெஷர்மெண்ட்டுக்கு நான் வந்து வீக்லி வச்சுருக்கேன். சரியா? இது ஹை டு லோ பாருங்கள். இந்த வீக்கு கிட்டத்தட்ட ஒன்றும் முடியல. இந்த வீக்கு கரெக்டாக 2 நாள் தான் ஆச்சு ஆரம்பிச்சு, 2-3 நாள் தான். கிட்டத்தட்ட வந்து 1200 பாயிண்ட் வந்து பேங்க் நிஃப்டி இறங்கியிருக்கு. அதுக்கு முன்னாடி வாரம் இங்கே பாருங்கள், இது ஹை, இது லோ. கிட்டத்தட்ட 1700 பாயிண்ட் ஒரு வாரத்துக்கு. இந்த கேனில் பாருங்கள், பெரிய கேனில் 4800 பாயிண்ட்டு. இந்த பாருங்கள், இந்த கேனில் லோ டு ஹை 1300, 1400, 1000, 1500. ஒவ்வொரு கேண்டிலும் பார்த்துட்டா மினிமம் நான் பேங்க் நிஃப்டி பார்த்த வரையில் ஒரு வாரத்துக்கு மினிமம் 1000 பாயிண்ட்னா நகர்ந்துடும். சரியா? சரி, இதை வச்சுட்டு நான் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னா, சிம்பிள். மினிமம் 1000 பாயிண்ட் பேங்க் நிஃப்டி நகர்றாங்க இல்லைங்களா? அப்போ அதை வச்சு ஒரே ஸ்ட்ராட்டஜி. மண்டே டியூஸ்டே விட்டுருங்க பேங்க் நிஃப்டியை. சரியா? புதன்கிழமை எடுத்துக்கோங்க. புதன்கிழமை மார்க்கெட் மண்டே டியூஸ்டே பெருசாக நகரலை, ஒரு ரேஞ்சுக்குள்ளே ஒரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட்டுக்குள்ளே தான் நகர்ந்துருக்கான் அப்படின்னா அடுத்த 2-3 நாளில் உங்களுக்கு குறைஞ்சது வந்து 500லேருந்து 600 பாயிண்ட் நகர்ந்துருவோம். சரியா? இவ்வளோ தான் ஸ்ட்ராட்டஜி. மண்டே டியூஸ்டே பார்க்குறோம். பேங்க் நிஃப்டி 300 பாயிண்ட் 200 பாயிண்ட்டுக்குள்ளே தான் மூவ் ஆகிடுக்கு. ஹைலோ ஒரு கன்சால்டேஷன் அப்படின்னா எந்த உங்களுக்கு ஒரு டேரெக்ஷன் கிடைக்கிது அப்படின்னா அந்த டேரெக்ஷனில் பேங்க் நிஃப்டி குறைஞ்சது 600 பாயிண்ட் 800 பாயிண்ட் மூவ் ஆகும். சரியா? அப்போ புதன்கிழமை நீங்கள் என்ன பண்ணணும்? புதன்கிழமை வந்து அது செவ்வாய்க்கிழமை நிஃப்டி முடிஞ்சிருது எக்ஸ்பைரி. புதன்கிழமை எடுத்துக்கோங்க. பேங்க் நிஃப்டி பாருங்கள். பேங்க் நிஃப்டி பெருசாக இந்த வீக்லி கேண்டில் நகரலை அப்படின்னா அப்போ பொட்டன்ஷியலாக இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே ஒரு 3 நாளுக்குள்ளே ஓரளவுக்கு 600 பாயிண்ட் டேரெக்ஷன்லாம் நகரத்துக்கு நல்ல வாலட்டைலாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். தென் இது ஒரு விஷயம். இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம்னா எப்படி நகரும்னா 800, 1000 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் மினிமம் மொமெண்டம், அதுக்கப்புறம் 1500, அப்புறம் வந்து 1800 பாயிண்ட்டு, ஒரு 2000, 2500 அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கோங்க. சரியா? இதெல்லாம் 1000, 1500, 1800, 2000. சரிங்களா? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஹை டு லோ அப்படிங்கிறது மார்க்கெட் வந்து நகரும். தென் அடுத்த மொமெண்டம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த கேப்ஸ். இந்த பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரையும் இந்த கேப் அப்படிங்கிறது ஒரு மந்த்லிக்கு ட்ரேட் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, ஸ்விங் ட்ரேடாக இருந்தாலும் சரி, கரெக்டாக மந்த்லி எக்ஸ்பைரி எடுத்துட்டு தான். இப்போ இதில் வந்து நிறைய கேப்ஸ்லாம் இந்த மாதிரி வரும். நான் 1 hour சார்ட் வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த கேப்பில் ஒரு பெரிய மித்து இருக்குது. இது ஒரு பெரிய ட்ராப்பாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். என்ன பிரச்சனைனா இந்த கேப்ஸை பொறுத்த வரையில் நிறைய பேத்துக்கு இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரில. கேப் வந்துட்டாலே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கேப்பை ஃபில் பண்ணணும், புட் ஆப்ஷன் எடுத்துறாங்க. கேப்பை ஃபில் பண்ணவே இல்லை. இங்கே பாருங்க, கேப்பை ஃபில் பண்ணல, அதை இங்கே ஃபில் பண்ணிருச்சே ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்போ புட் ஆப்ஷன் இங்கே எடுத்து இங்கே வரை உட்காந்துட்டு இருப்பீங்களா? நீங்கள் லாஸ் தானே ஆகும். இப்போ என்னென்னா சிம்பிள், இந்த கேப்பை நீங்கள் அப்சர்வ் பண்ணணும்னா இங்கே பாருங்கள் கேப் டவுன் வருது, இங்கே கேப் அப் வருது. இது புரிஞ்சுக்க முடியல. ஈஸியாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுனா கேப் டவுன் ஆகும், இதுவே அப் ட்ரெண்ட் அப்படின்னா கேப் அப் ஆகும். அவ்வளோதான். சரிங்களா? சிம்பிளாக நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, டவுன் ட்ரெண்ட் கேப் டவுன், கேப் டவுன், கேப் டவுன், கேப் டவுன். அப் ட்ரெண்ட் கேப் அப், கேப் அப், கேப் அப். இதுவே அப் ட்ரெண்டில் கேப் டவுன் வருது. இங்கே பாருங்க, இது அப் ட்ரெண்டில் கேப் டவுன் இந்த இடத்துல வருது தான். இந்த நாளுக்கு இது உடனே என்ன பண்ணிட்டான்? ஃபில் பண்ணிட்டான். அவ்வளோதான். அப்போ என்னன்னா ட்ரெண்டிங்க்கு ஆப்போசிட்டாக வந்து ஒரு கேப் வருதுன்னா ஃபில் பண்ணிடும் உடனே. அப்போ நீங்கள் ஒரு ட்ரெண்ட் இப்போ வந்து அப் ட்ரெண்ட் இருக்கா, கேப் டவுன் வந்துட்டான், அப்போ கால் ஆப்ஷன் எடுத்துட்டா உங்களுக்கு உடனே ப்ராஃபிட் வந்துடலாம். சரியா? இந்த ட்ராப்பில் மாட்ட மாட்டீங்க. இதுவே அப் ட்ரெண்டில் போயிட்டு கேப் அப் வரும்போது அப் ட்ரெண்டுக்கு கேப் அப் வர்றது தான் நியாயம். கரெக்டுங்களா? அது வந்து அதை இந்த ட்ரெண்டை இன்னும் நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்குறது, இன்னும் நல்லா இருக்குது மார்க்கெட் கண்டிஷன் அப்படின்னு காட்டுற ஒரு விஷயம். அப்போ அப் ட்ரெண்டில் வந்து உங்களுக்கு கேப் அப் வரும்போது போய் புட் ஆப்ஷன் எடுத்து லாஸ் பண்ணுவீங்க, ட்ராப்பில் மாட்டிப்பீங்க. சரியா? அதில் காமன் லாஜிக்கில் போகாதீங்க. அப் ட்ரெண்ட்னா கேப் அப்,
கேப் டவுன் வந்தால் வேணால் நீங்கள் என்னது புட் ஆப்ஷன் எதாவது ரிவர்சல் ஆகுதா அதெல்லாம் பார்த்து எடுக்காமல் கால் ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். சரியா? தென் இதெல்லாம் நீங்கள் பார்க்கல. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கேப் டவுன் வரான் தெரியுதா? கேப் டவுன் வருது, ஆல்மோஸ்ட் திரும்ப போய் ஃபில் பண்ணிருச்சு. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இது வந்து ஒரு கேப்பை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து இந்த கேப்பு வந்து எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியாமல் இந்த ட்ராப்பில் போய் மாட்டிக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். மொமெண்டம் எப்படி இருக்குது, கேப்லாம் எப்படி வருது, அதே மாதிரி பேங்க் நிஃப்டி எப்படி வந்து ஒரு வீக்குக்கு எப்படி மூவ் ஆகுது, ஸ்விங் எடுக்கணும்னா எப்படி பண்ணலாம், இன்ட்ராடேனா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் இது பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேபி வந்து நம்ம அடுத்த முறை இன்ட்ராடேக்கு பேங்க் நிஃப்டி எப்படி மூவ் ஆகுதுன்னெலாம் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். அண்ட் வந்து இந்த வீடியோ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரையில் Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.